வணக்கம். வெல்கம் டு ஐலான் தமிழ் கதை நேரம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. ராமாயணம் யுத்த காண்டம் பாகம் 2. அரச தர்மத்தின்படி ராவணன் தன்னுடைய அசுர சேனையிலிருந்து 4 வீரர்களை ராமச்சந்திரனிடத்தில் தூதுவனாக அனுப்பினார். விஷயம் என்னவென்றால், இப்பொழுதே சீதையை மறந்துவிட்டு இங்கிருந்து செல்ல வேண்டும். அப்படி செல்வீர்கள் என்றால் உங்களை துன்பப்படுத்தாமல் உங்களை உங்கள் போக்கில் விடுவதற்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லை. ஆனால் சீதையை தருவதற்கு இல்லை என்று செய்தியை கூறி அனுப்பினார். இதை அந்த வீரர்கள் ராமனிடத்தில் சென்று கூறினார்கள். இதை கேட்ட ராமனுக்கு மிகவும் கோபம் எழுந்தது. உடனே அவர் எழுந்து, சீதையை விட்டு செல்வது என்பது பேச்சுக்கே இடமில்லை. அதனால் யுத்தம் நிச்சயம் என்று உன் அரசனிடத்தில் போய் சொல் என்று சொன்னார். அங்கிருந்த வானர கூட்டங்களுக்கு இவர்களை பார்த்ததும் கோபம் தலைக்கேறியது. இவர்களை கொல்ல வேண்டும் என்று கோஷம் எழுப்பிற்று. ஆனால் ராமன் வானர சேனையை சமாதானப்படுத்தி தூதுவனை கொல்வது தர்மமாகாது என்று சொல்லி அவர்களை ராவணனிடத்தில் அனுப்பினார். இந்த செய்தியை அந்த தூதுவர்கள் ராவனிடத்தில் சொல்லி, எங்களை உயிரை காப்பாற்றியவர் ராமன் என்று சொல்லி சென்றார். இதனால் கோபமடைந்த ராவணன் உடனே அசோகவனத்திற்கு சென்று சீதையினிடத்தில், உன்னுடைய புருஷனும் மற்ற வானர சேனைகளும் இலங்கையில் வந்து தங்கியிருந்தது. நான் அவர்களுடைய தலையை வெட்டி வீசிவிட்டேன். இனிமேல் உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று பொய் சொன்னான். இதை கேட்ட சீதைக்கு துக்கம் மிகுந்தது. இருந்தாலும் அவள், என் உயிரே போனாலும் உன்னுடைய விருப்பத்திற்கு நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லி கண்ணீர் மல்க அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் ராவணன் அங்கிருந்து சென்று விட்டான். அப்பொழுது அசோகவனத்தில் இருந்த சரமை என்ற ஒரு ராட்சசி அவளை சமாதானப்படுத்தும் விதமாக, நீ கவலை கொள்ளலாகாது. ராவணன் ராமனை ஒன்றும் செய்யவில்லை. அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ராமன் வந்து இறங்கிவிட்டான். ஒரு பெரும் வானர சேனையும் கரடி சேனையும் அவன் கூட வந்திருக்கிறது. நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு செல்வான் என்று அவளிடத்தில் சமாதானம் சொன்னாள் ராட்சசி. இதை கேட்ட சீதைக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. என்னுடைய ராமன் வந்து விட்டானா? எப்பொழுது அவனை காண்பேன் என்று கூறி கண்ணீர் மல்க மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாள். கடல் போன்ற சேனையால் இலங்கா நகரத்தை 4 திசைகளிலும் முற்றுகையிட்டது ராமனின் படை. அங்கே பெரும் கோஷம் எழுந்தது. யுத்த சத்தத்தை கேட்டு அசுரர்கள் கூட நடுநடுங்கினார்கள். அரண்மனையின் மேல் மாடத்தில் நின்று ராவணன் இதை பார்த்தான். கோபம் கொண்டு தன்னுடைய சேனைக்கு உடனே தாக்கும்படி கட்டளையிட்டான். வானரர்களும் தங்களுடைய ஆயுதங்களாகிய பாறாங்கற்களையும் மரங்களையும் நகங்களையும் கொண்டு இராட்சசர்களை எதிர்த்தார்கள். இரு பக்கங்களிலும் யுத்தம் கோரமாக நடந்தது. பூமி முழுவதும் இரத்தச்சேராக வெட்டப்பட்ட அவயங்களும் மாமிசத் துண்டங்களும் இறைந்து கிடந்தன. இதை தவிர வீரர்களோடு வீரர்களாக கைகலந்து துவந்த யுத்தங்களும் நடைபெற்றன. அங்கதனுக்கும் இந்திரஜித்திற்கும் பயங்கர சண்டை நடந்தது. ஜம்புமாலியோடு ஹனுமன் போரிட்டார். இந்திரஜித் இங்கும் அங்கும் மறைந்து மாய வேலைகள் செய்து கண்ணுக்கு அகப்படாமல் யுத்தம் செய்தான். இருந்தும் அங்கதனின் தாக்குதலிலிருந்து அவனால் தப்பிக்க இயலவில்லை. சில சமயம் அங்கதன் வென்றான், சில சமயம் இந்திரஜித் வென்றான். இப்படியாக அங்கு ஒரு கோர யுத்தம் நடந்தது. இப்படி யுத்தம் நடக்கும் சமயத்தில் அவனுடைய தேரை அங்கதன் பொடி பொடியாக்கினான்.
இதனால் கோபமடைந்த இந்திரஜித் மறுபடியும் தன் மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். மறைந்து மறைந்து யுத்தம் செய்தான். அதனால் ராமலக்ஷ்மணர்களுக்கும் மற்றவர்களின் கண்களுக்கும் அவன் புலப்படவில்லை. இதனால் ராமலக்ஷ்மணர்களுக்கு அவன் எங்கிருக்கிறான் என்று தெரியாமல் எங்கும் அம்புமழை பொழிந்தார்கள். இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் மேல் நாகபாணங்களை எய்தான் இந்திரஜித். இதனால் அவர்கள் கட்டுண்டு அசைய முடியாமல் யுத்த பூமியில் விழுந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திகைத்து கொண்டு அப்படியே கிடந்தார்கள். இந்த நிலையை பார்த்த லக்ஷ்மணன் மிகவும் துக்கப்பட்டான். உடனே ராட்சச குமாரனான இந்திரஜித்தை எதிர்த்து நின்றான். அப்படி எதிர்த்து நின்ற போதில் அவன் பேரிலும் நாகாஸ்திரத்தை எய்தான் இந்திரஜித். அதனால் அவன் மயக்கமுற்று கீழே விழுந்தான். அதற்குள் சூரியன் மறைந்து விட்டது. போர் நிறுத்தம் தொடங்கியது. இனிமேல் மறுநாள் காலையில்தான் போர் தொடங்கும். ஆனால் தரையில் அசைவற்று கிடக்கிறான் லக்குவணன். இதை கண்ட ராமனுக்கு துக்கம் மேலிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் துக்கப்பட்டு கொண்டிருந்தான். கீழே விழுந்து கிடந்த தம்பியை பார்த்து கதறிய ராமனை ஹனுமன் சமாதானப்படுத்தினார். அப்பொழுது ஜாம்பவான், ஹனுமனுக்கு சில மூலிகை மருந்துகள் தெரியும், அவனை இப்பொழுதே அனுப்பினால் அந்த மருந்துகளை அவன் கொண்டு வந்து கொடுப்பான். உடனடியாக நாம் இலக்குவணனை காப்பாற்ற முடியும் என்றார். அங்கிருந்து சென்ற லக்ஷ்மணன் அந்த மருந்துகளை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தான். அந்த மூலிகை இலையை வைத்து ஜாம்பவான் லக்ஷ்மணனை உயிர் பெற செய்தார். மறுபடியும் ராமலக்ஷ்மணர்கள் புத்துணர்ச்சியுடன் எழுந்து ராவணனை தாக்க ஆயத்தமானார்கள். மறுநாளும் கோர யுத்தம் நடந்தது. ராவணன் இவர்களை எதிர்க்க நேரே வந்து விட்டான். ராவணனுக்கும் ராமனுக்கும் பலமாக போர் நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு இடத்தில் ஹனுமன் மற்ற அசுரர்களுடன் போராடி கொண்டிருந்தார். அவர்களுடைய கொடியையும் ரதத்தையும் பொடி பொடியாக்கினார். சில அசுரர்கள் அவரின் கால் மிதிப்பட்டு இறந்து போயினர். கோரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ராவணனுக்கு யுத்தம் செய்யும் சமயத்தில் இவர்கள் எப்படி நாக அஸ்திரத்திலிருந்து தப்பினார்கள் என்ற எண்ணமும் வந்து கொண்டிருந்தது. இப்படியாக அன்றைய பொழுது கோரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. சூரியன் மறையும் சமயம் ராவணனுடைய கையில் இருந்த அஸ்திரங்களும் வாளும் வில்லும் எதுவும் இல்லாமல் நிராயுதபாணியாக நின்றார். இதை பார்த்த ராமர், இன்று போய் நாளை வரும் என்று கூறினார். ஏனெனில் ஆயுதமில்லாத ஒருவரை தாக்குவது அதர்மமாகும். எதிரியாக இருந்தாலும் அவனிடத்தில் கருணை காட்டுவதுதான் நல்ல பண்பு. இதை ராமர் ராவணனிடத்திலும் காட்டினார். ஆயுதமில்லாமல் தலை குனிந்தபடியே தன்னுடைய அரண்மனைக்கு தளர்வு நடையில் நடந்து போனான் ராவணன். இந்த நிகழ்வால் துயருற்ற ராவணன் உடனடியாக தன்னுடைய தம்பியான கும்பகர்ணனை எழுப்ப உத்தரவிட்டான். கும்பகர்ணன் 6 மாதம் துயில் கொள்வான், 6 மாதம் எழுந்திருப்பான். இப்பொழுது அவனுடைய துயில் காலம். இருப்பினும் அவனை எழுப்பச் சொல்லி உத்தரவிட்டான் ராவணன். கும்பகர்ணன் நித்திரையில் ஆழ்ந்திருந்தான். அவனை எழுப்ப யாராலும் முடியவில்லை. இருப்பினும் முழக்கங்களிட்டு அவனுடைய தூக்கத்தை கலைத்தார்கள் அசுரகுல வீரர்கள். அவன் எழுந்தவுடன் அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. தீரா பசியும் எழுந்தது. அவன் முன் இருந்த உணவுகளை எல்லாம் விழுங்கினான். மலை போல உணவும் அவன் கையில் ஒரு பிடி போல இருந்தது. அங்கிருந்த மந்திரிமார்கள் அவனிடத்தில்
நடந்தவை எல்லாவற்றையும் கூறினார்கள். அண்ணனுக்கு உதவுவதற்கு எழுந்து வந்து விட்டான் கும்பகர்ணன். அரண்மனைக்குள் பிரவேசித்து ராவணனின் சன்னதியில் நின்றான். ராவணனும் தன்னுடைய நிகரற்ற தம்பி எழுந்து வந்து விட்டான் என்று அடங்காத மகிழ்ச்சியுடன் ஆசனத்திலிருந்து எழுந்து இறங்கி அவனை தழுவி வரவேற்றான். செய்ய வேண்டியது என்ன அண்ணா என்றார் கும்பகர்ணன். ஏன் என்னை எழுப்பச் சொன்னீர்? உமக்கு என்ன பயம் ஏற்பட்டிருக்கிறது? யார் உங்களை கொல்ல காத்திருக்கிறார்கள்? தாங்கள் அப்படி அவர்களுக்கு என்ன தீங்கு செய்து விட்டீர்கள் என்று அடுக்கடுக்காக கேட்டான். நடந்தவை அனைத்தையும் ராவணன் தன் வாயால் தன்னுடைய தம்பி கும்பகர்ணனுக்கு சொன்னான். இப்பொழுது தன்னுடைய அண்ணனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பதட்டம் நீங்கி சிறிது தெளிவு பெற்று நியாய அநியாயங்கள் கும்பகர்ணனின் மனதில் தோன்றியது. அண்ணா, தங்களிடத்தில் சிறிதும் விருப்பமில்லாத ஒரு பெண்ணை பலவந்தமாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்வது தர்மமாகாது. அவளை அவள் கணவனிடத்தில் அனுப்புவதே தர்மம் என்று கூறினான் கும்பகர்ணன். இதை கேட்ட ராவணன், நீயும் விபீஷ்ணன் போல் எதிரியினிடத்தில் சரணாகதி அடையப் போகிறாயோ என்று கடிந்து கூறினான். இல்லை அண்ணா, இல்லை, ஒரு பொழுதும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். என் உயிர் போனாலும் அது தங்களுக்காகவே போகும் என்று கூறினான் கும்பகர்ணன். உங்களுடைய எதிரி என்னுடைய எதிரி. என் உயிர் போன பின்புதான் எதிரி உங்களை நெருங்க முடியும் என்று கூறினான். உன்னை போன்ற வீரன், உன்னை போன்ற தம்பி, ஆபத்தில் உதவும் மித்திரன் வேறு யார் கும்பகர்ணா என்று ராவணன் மகிழ்ந்து அவனை ஆறத் தழுவி யுத்தத்திற்கு அனுப்பினான். கையில் சூலமெடுத்து அண்ணனை வலம் செய்து கும்பகர்ணன் பெரும் சேனையுடன் யுத்தத்திற்கு புறப்பட்டான். பெரிய மதில்களை காலாலேயே தாண்டி அப்படியே சென்றான். அவனை பார்த்த வானரங்கள் இங்குமங்குமாக ஓடின. எல்லா வானரங்களையும் ஒருங்கிணைக்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள் வானரசேனை தலைவர்கள். அவன் கையில் பல வானர வீரர்கள் மடிந்து போனார்கள். இவனுடன் யுத்தம் செய்வதற்கு முடியாமல் வானரசேனை சிதறி ஓடியது. இதை பார்த்த அசுரசேனை ஆராவாரித்து குதூகலித்து கைகொட்டி சிரித்தனர். யாராலேயும் கும்பகர்ணனை வெல்ல முடியவில்லை. அவன் சுக்ரீவனையும் அடித்து வீழ்த்தினான். ஹனுமனையும் அவன் வேறு திசைக்கு துரத்தி அனுப்பினான். கடைசியாக ராமன் தன்னுடைய வில்லெடுத்து அவனின் சிரத்தை கொய்தான். காலாந்தகனை போன்ற உமது தம்பி கும்பகர்ணன் உத்தமலோகம் அடைந்து விட்டான். அநேக ஆயிரம் வானரர்களை கொன்று தின்று வெகுநேரம் ராமலக்ஷ்மணர்களுடன் வானரசேனையை தத்தளிக்கச் செய்தான். பிறகு ராமனுடைய வில்லால் இரையானான். அவனுடைய தேகமும் புஜங்களும் கால்களும் அறுபட்டு காட்டுத்தீயால் எரிக்கப்பட்ட ஒரு பெரிய விருட்சத்தைப் போல விழுந்து கிடக்கிறது. வெட்டுண்ட அவனுடைய தேகத்தின் துண்டுகள் பாதி கடலில் விழுந்து பாதி கோட்டை வாசலை ஒரு மலை போல் அடித்து கொண்டிருக்கிற. தலையறுபட்டு ஆகாய மார்க்கமாக லங்கையில் விழுந்து தங்களுடைய அன்புக்குரிய சகோதரன் வீர சொர்க்கம் அடைந்து விட்டான். இவ்வாறு ராட்சசர்கள் ராவணனிடம் தெரிவித்த பொழுது தன் உயிரே போய்விட்டதாக எண்ணினான் ராவணன். சோகத்தால் நினைவிழுந்து வேரற்ற மரம் போல் கீழே விழுந்தான். நினைவு திரும்பிய ராவணன் மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தான். ஹே வீரனே, எல்லையற்ற பலவானே, என்னை தனியாக விட்டுவிட்டு யமலோகம் சென்று விட்டாயே. என் வலக்கை வெட்டுண்டது போல் உள்ளது. எந்த பகைவனாலும் உன்னிடத்தில் நெருங்க முடியாதபடி இருந்தாய். எப்படி ஓர் மானிடன் உன்னை கொன்றான்? வானரர்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். இனிமேல் இந்த ராஜ்யம் எனக்கென்னத்திற்கு? என் அருமை தம்பி நீ போனபின் என் உயிரை நான் எதற்காக வைத்து கொள்ள வேண்டும்? தம்பியை கொன்ற ராமனை நான் சித்திரவதை செய்ய வேண்டும்.
என்று துக்கமும் கோபமும் மேலிட கத்தினான் ராவணன். அசுரர்கள் பலரும் ராவணனை தேற்ற முயன்றார்கள். அசுரர்கள் பலர் ரதத்திலேறி யுத்தகலத்திற்கு சென்றார்கள். பெரும் யுத்தம் நடந்தது. நராந்தகன் ஓர் குதிரையின் மீதேறி ஈட்டி எடுத்துக்கொண்டு வானரசேனையை தாக்கி திணறச் செய்தான். சுக்ரீவனை நோக்கிச் சென்ற நராந்தகனை அங்கதன் ஆயுதமின்றி எதிர்த்து அவன் குதிரையையும் அவனையும் கொன்று வீழ்த்தினான். இப்படியே தேவாந்தகனும் திரிசிரசும் மாருதியாலும் மகோதரன் நீலனாலும் கொல்லப்பட்டார்கள். அதிகாயன் லக்ஷ்மணனுடைய அஸ்திரத்திற்கு இரையானான். இந்த நால்வரும் 4 யமன்களைப் போல கோர யுத்தம் செய்து வானரப்படைக்கு பெரும் சேதம் விளைவித்த பின்னரே மாண்டார்கள். அதிகாயனும் மாண்டான் என்பதை அறிந்த ராவணன் மனம் கலங்கிப் போனான். என்ன ஆச்சரியம்! மலை போன்ற தேகங்களும் கடலை போன்ற கலங்காத தைரியமும் கொண்ட என் வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக இந்த மானிடர்களாலும் குரங்காலும் மாண்டு போகிறார்களே. இதுவரையில் தோல்வி என்பதை அறியாத என் சூரர்கள் இப்பொழுது தோல்வியடைந்து வீழ்த்தப்படுகிறார்களே என்று மனம் கலங்கினான் ராவணன். என்னுடைய மகனான இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தை கூட அவர்கள் உடைத்து விட்டார்களே, எப்படி அவர்களால் முடிந்தது என்று கவலை கொண்டு மிகவும் குழம்பிப் போனான் ராவணன். உடனே அங்கே வந்த இந்திரஜித், தந்தையாரே, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஒருவன் இருக்கையிலே தாங்களுக்கு ஒரு கஷ்டமும் நேராது என்று கூறி அவனை சமாதானப்படுத்தினான். இப்படி தகப்பனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு சேனையை திரட்டி கொண்டு யுத்தகளம் நோக்கிச் சென்றான் இந்திரஜித். வானர சேனையை தாக்கி முறியடித்து லட்சக்கணக்கான வானரங்களை உயிர் சேதமும் படுகாயங்களும் உண்டாக்கிவிட்டு வானரசேனை தோல்வியுற்று ஒன்றும் செய்ய முடியாதபடி செய்தான். ராமலக்ஷ்மணர்களும் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு பிரக்ஞையட்டு கிடந்தார்கள். அரக்க வீரன் கவலை கொண்டிருந்த தந்தையிடம் இந்த பெரிய வெற்றியை சொல்லி சந்தோஷப்படலாம் என்று சென்றான். விபீஷணன் வானரத் தலைவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தான். ஜாம்பவான் அரை ஜீவனாக கிடந்த மெதுவாகச் சென்று வானரர்களை விசாரித்தான். ஹனுமன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை அறிந்த பின்பு சிறிது ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு இவர்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ உதவியை செய்வதற்காக சில மருத்துவ மூலிகைகளை கொண்டு வருவதற்காக ஹனுமனை பணித்தான். அவர் ஹனுமனிடத்தில் வடக்கே செவ்வாய் கடலை தாண்டி இமயமலை தொடருக்கு போய் ரிஷப பர்வதத்திற்கும் கைலாய பர்வதத்திற்கும் இடையே இருக்கும் ஔஷத மலையின் உச்சியில் 4 மருந்து செடிகள் இருக்கின்றன. அவற்றை நீ கொண்டு வந்தாயானால் இந்த வானரசேனை நினைவடைந்து இவர்களுடைய ரணங்களும் ஆறி ஆரோக்கியமடைவார்கள். உடனே காலதாமதமின்றி செல்வாய். இது உன்னால் மட்டுமே முடியக்கூடிய காரியம் என்று கூறினார். உடனே ஹனுமன் குதித்து கிளம்பினார். ஆகாய மார்க்கமாகச் சென்று பர்வதத்தை அடைந்தார். ஆனால் அவரால் அந்த மூலிகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே அந்த மலையையே கையால் தூக்கி கொண்டு லங்கையை நோக்கி திரும்பினார். அனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மலை ஆகாயத்தில் லங்கையை நெருங்கிய உடனேயே ராமலக்ஷ்மணர்களும் வானரச்சேனையும் இருந்த இடத்திற்கு சென்று அங்கே கீழே இறக்கி வைத்தார். ஜாம்பவான் அந்த ஔஷதங்களை எடுத்து அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சையை செய்து அவர்களை நினைவு திரும்ப உதவி செய்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சில வானரங்கள் லங்கை நகரை தீ வைத்து எரித்தது. லங்கை பற்றி எறிவதை பார்த்த ராவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. உடனே
கும்பன் நிகும்பன் என்று 2 ராட்சசர்களை யுத்தத்திற்கு அனுப்பினான் ராவணன். கும்பன் சுக்ரீவனாலும் நிகும்பன் ஹனுமனாலும் வதை செய்யப்பட்டான். கரனுடைய மகன் மகாராக்ஷன் என்ற அரக்கன் ராமனை எதிர்த்து ராமனுடைய அஸ்திரத்திற்கு இரையானான். இன்னும் பல அரக்கர்கள் மாண்டார்கள். இந்திரஜித் அசுர வேள்வி ஒன்று செய்து அதன் பயனாக ஆகாயமேறி கண்ணுக்கு மறைந்து யுத்தம் செய்யும் கலையை கற்றறிந்தான். அந்த மாய வித்தையை அவன் இங்கே பிரயோகிக்க நினைத்தான். லக்ஷ்மணன் இந்திரஜித்துடன் போராடினான். அவனுடைய மாயைகளை எல்லாம் முறியடித்து இறுதியில் அவனுடைய அஸ்திரத்தால் இந்திரஜித் தலை அறுபட்டு அங்கேயே கீழே விழுந்தான். இந்திரஜித்தும் லக்ஷ்மணனால் வதம் செய்யப்பட்டான் என்ற செய்தி ராவணனுக்கு எட்டியது. உன் மகனை விபீஷ்ணனுடைய சகாயத்தை கொண்டு லக்ஷ்மணன் கொன்றான் என்று சொல்ல கேட்டதும் அவன் துக்கமும் கோபமும் கடலைப் போல பொங்கி எரியும் சுடர் எண்ணெய் துளிகளைப் போல கண்ணீர் விட்டான். அரக்கனுடைய வாயினின்று புகையும் நெருப்புமாக மூச்சு வெளிவந்தது. ஐயோ, என் அருமை குழந்தாய், ஒப்பற்ற வீரனே, மகேந்திரனை வென்ற சூரனே, யமன் வெற்றியடைந்து விட்டானா? நீ வீர ஸ்வர்க்கம் அடைந்து விட்டாயா? நான் துக்கப்படலாகாது என்றாயே. இந்திரஜித் மாண்டானா? உலகம் எனக்கு சூன்யமாக போய்விட்டது என்றான் மறுபடியும். உன் தாய் மண்டோதரியையும் உன் பிரிய மனைவியும் என்னை விட்டும் போய்விட்டாயே. உன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றாமல் பழி தீர்க்காமலும் எங்களை விட்டு போய்விட்டாயே என்று கதறினான் ராவணன். இந்த விபத்துக்கெல்லாம் காரணமான ஜானகியை கொன்றுவிடுவதே நலம். என் குமாரன் மாயை செய்து சீதையை கொன்றதாக காட்டினான். இன்று உண்மை சீதையையே நான் வெட்டி கொள்ளப் போகிறேன் என்று கத்தி எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ராவணன். அங்கே இருந்த மந்திரிமார்கள் அவனை தடுத்து, ஒரு பெண்ணை கொலை செய்வது தங்களுடைய பிரபாவத்திற்கு இழுக்கல்லவா? உடனே நாம் யுத்தம் செய்வோம். நாளை ராமனையும் லக்ஷ்மணனையும் யுத்த களத்தில் வெல்வோம் என்று கூறி ராவணனை சமாதானப்படுத்தினார்கள். மறுநாள் மலைகளைப் போன்ற ரதங்களிலும் யானைகளிலும் குதிரைகளிலும் ஏறி ராட்சச சேனை முழு பலத்துடன் யுத்தத்திற்கு புறப்பட்டது. வானரர்கள் கற்பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி எடுத்து ராட்சசர்களை பலமாக தாக்கினார்கள். ராட்சசர்களும் வானரப்படையை பலமாக தாக்கினார்கள். இரத்த வெள்ளம் ஆறாக பெருகியது. வானரர்கள் தாவி தாவி அரக்கர்களையும் அவர்களுடைய ரதங்களையும் வாகனங்களையும் ஆயுதங்களையும் ஒடித்தும் அறுத்தும் கிழித்தும் அழித்தார்கள். ஒவ்வொரு ராட்சசனையும் அநேக வானரர்கள் சூழ்ந்து கொண்டு கொன்றார்கள். ராட்சசர்களும் வானரர்களை சும்மா விடவில்லை. பலமாக தாக்கி லட்சக்கணக்கில் கொன்றார்கள். ராமன் தன்னுடைய வில்லை வளைத்து அரக்கர்கள் பேரில் சரமாரியாக பொழிந்தான். நெருப்பைப் போல ராட்சச சேனையை அவன் பாணங்கள் எரித்தது. இத்துடன் இராமாயணம் யுத்தகாண்டம் பாகம் 2 நிறைவடைகிறது. உங்களை அடுத்த பகுதியில் காண்கிறேன். நன்றி, வணக்கம்.